பிள்ளைகள் ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க ரொம்ப அவங்க ரிஜெக்ட் பண்ண நீங்க தேடி 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 போனீங்கன்னா அதுக்கு என்னவே இருக்காது. சத்தமா சொல்லுங்க, அதுக்கு வேல்யூவே இருக்காது. அதுக்கு வேல்யூவே இருக்காது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேங்க்ல வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு என்கொயரிக்காக நீங்க வந்து லோன் வேணும்னு கேட்டா 25 டைம் ஃபோன் பண்ணுவாங்க. சார் வாங்கிட்டீங்களா சார், வாங்கிட்டீங்களா சார், வாங்கிட்டு சார் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, நீங்க வந்து பேங்க்ல லோனுக்காக ஒரு என்கொயரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 3 டைம் தான் கூப்பிடுவாங்க. ஒரு 3 டைம் 2 டைம் தான் கூப்பிடுவாங்க, அதுக்கு மேல கூப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இவங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பா வருவாங்க, தேவை இல்லைன்னா வரமாட்டாங்க. நீங்க அப்படி தேவை இல்லாம நீங்க உங்களை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்க? நாட் இன்ட்ரெஸ்டட், எனக்கு வேண்டாங்க, எனக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க, இல்லைன்னா ஒன்று பொய் கூட சொல்லுவீங்க, நான் வாங்கிட்டேங்க. ஏன் அப்படின்னா இவங்க டார்ச்சர் பண்றது நமக்கு கேட்கல, பிடிக்கிறது நமக்கு முடியல. இப்போ உங்களையே அந்த இடத்துல கொண்டு வாங்க. நீங்க டார்ச்சர் பண்றது, ஹலோ ஹலோ, எந்த விஷயத்தையும் அப்படிதான், எந்த விஷயத்தையும் இன்னைக்கு யாருக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா திணிக்க. அதுக்கு என்னதான் தேவை அப்படின்னு சொன்னாங்க, கேன் வெயிட். வெயிட். எல்லாரும் இன்னைக்கு ஜெபிக்க போறோம், எனக்கு ஒரு கிருபை வேணும் ஆண்டவரே, ஒரு கிருபை வேணும் ஆண்டவரே. நீர் செய்கிற வரைக்கும் அமைதியா இருக்கக்கூடிய கிருபை, நீர் அதை நடத்துகிற வரைக்கும் அமைதியா இருக்கக்கூடிய கிருபை, நீங்க அந்த காரியத்தை முடித்து தீருகிற மட்டும் என் கையை கட்டி என்னுடைய திறமையெல்லாம் அடிச்சு உடைச்சு உட்கார வச்சு உங்க வேலைக்காக நான் வெயிட் பண்ணக்கூடிய கிருபையை மட்டும் எனக்கு தாங்கப்பா. ஆண்டவருடைய வேலை வரும் சிஸ்டர், வரும் பிரதர், ஆண்டவருடைய வேலை கண்டிப்பா வரும். கர்த்தர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆண்டவர் பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஆண்டவர் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் விட்டு வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர் விட்டு வைக்கிறவரை ஆனால் நிச்சயமாய் ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா.